யோபுவின் சரித்திர புத்தகம் 9வது அதிகாரம். இதை நம்ம 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதுல 1 2 வரையில ஒரு பகுதியாகவும், 3 13 வரையில ஒரு பகுதியாகவும், 14 21 வரையில ஒரு பகுதியாகவும், 22 24 ஒரு பகுதியாகவும், 25 35 வரையில ஒரு பகுதியாகவும் நம்ம பார்க்கலாம். முதல்ல 1ஆம் வசனம் 2வது வசனத்துக்கு நம்ம படிச்சோம்னா, 2வது வசனம் இங்க சொல்லுது, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி என்று யோபு இங்க ஒரு கேள்வியோட இங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, 8ஆம் அதிகாரத்துல பில்தாத் யோபுக்கு பதில் சொல்றாரு, பேசுறாரு. யோபு நிறைய பேசுறாரு அப்படிங்கிற ஒரு யோசனையோட இந்த 8ஆம் அதிகாரத்தை அவர் 2வது வசனத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவர் அதை அங்க விளக்குறாரு. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்திருக்கலாம், உங்களுடைய மூதாதையர்கள் தவறு செய்திருக்கலாம், நாமெல்லாம் இப்போ பிறந்தவங்க, நீங்க விசாரித்து பாருங்கன்னு யோபுக்கு இங்க அறிவுரை சொல்றாரு பில்தாத். அப்ப யோபுக்கு அறிவுரை சொல்லுகிற போது யோபு தன்னுடைய சிநேகிதன் மேலே கோபப்படாமல், தன்னுடைய சிநேகிதனை குற்றப்படுத்தாமல், தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி அவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். அதுக்காக தான் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி என்று சொல்றார். தேவனுக்கு முன்பதாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. யாருமே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ முடியாது, எல்லாரும் பாவம் செய்தவர்கள். அதே போல வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய பாவம் இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாக இருந்தாலும் அவன் தேவனிடத்துல வருகிற போது, அவன் பாவ அறிக்கை செய்கிற போது, அவன் கர்த்தரை விசுவாசிக்கிற போது, அவனுடைய பாவத்தை எல்லாம் கழுவி அவனை சுத்திகரித்து அவனை நீதிமானாக்குகிறதற்கும் அவனுடைய பாவங்களை வெண்மையாக மாற்றுகிறதற்கும் தேவனிடத்துல அதிகாரம் உண்டு, தேவனுக்கு வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே யோபுவை கூட நம்ம பார்க்கிற போது, ஆரம்ப காலத்துல தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று அவர் யோசித்து பலியிட்டு தேவனிடத்துல அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ தேவன் முன்பதாக மனுஷன் நீதிமானாய் இருக்கணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்தாள். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நாம் விசுவாசித்தால் ஒரு மனிதன் நீதிமானாக முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமானாக முடியும் என்று நம் வசனங்கள் அடிப்படையில நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்க யோபு குழப்பமான நிலையில இருக்கிறபடினால, தேவனை பற்றி அறிந்திருந்தாலும், தேவனுக்கு முன்பதாக இவர் நீதிமானா இருந்தாலும், உத்தமனா இருந்தாலும், சன்மார்க்கனா இருந்தாலும், ஆனால் இந்த இடத்துல அவர் குழம்பி இருக்கிறபடினால அங்க அவர் சொல்றாரு, தேவனுக்கு முன்பதாக நீதிமானா இருப்பது எப்படி. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம அநேக நேரத்துல, குழப்பமான நேரத்துல, பிரச்சனைகளான நேரத்துல, வருத்தங்களான நேரத்துல நாமும் கூட இப்படி யோசித்து, நாமும் கூட தேவன் நம்மை நீதிமானாக்கினதை மறந்து, தேவன் நமக்கு ரத்தம் சிந்தினதை மறந்து, தேவன் நம்மை வாழ வைக்கிறதை, பரலோக ராஜ்யத்திற்காக நம்மை முன்குறித்ததை மறந்து நாமும் என்ன பண்றோம்னா ஒரு சில நேரத்துல சந்தேகம் அடைகிறோம். இங்க யோபுக்கும் அப்படித்தான் ஒரு சூழ்நிலை, மனநிலைமை ஏற்படுகிறது. அநேக வேத பண்டிதர்கள் அப்படிதான் சொல்லுகிறார்கள். யோபுவின் பிரச்சனையினால, அவருக்கு இருந்த இழப்புனால அவர் இந்த இடத்துல என்ன பண்ணி இருக்கிறாருன்னா, தன்னுடைய சிந்தனையில கொஞ்சம் தவறி இருக்கிறாரு, அவர் தேவன் மேலே அவர் கோபப்படுகிறதாக இங்க பேசுகிறார் என்று அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் பார்த்தோம்னா, தேவன் அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமுள்ளவர் என்று தேவனுடைய ஞானத்தை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் இங்கே யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தில் வரையிலும் அவர் ஞானமுள்ளவர்,
எப்படி ஞானம் உள்ளவர்னு சொன்னா, அங்க கீழே அவர் அந்த ஒரு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இந்த உலகத்தை படைத்ததை பற்றி, பர்வதங்களை பற்றி சொல்றாரு, பூமியை பற்றி சொல்றாரு, சூரியனை பற்றி சொல்றாரு, நட்சத்திரங்களை பற்றி சொல்றாரு, வானத்தை பற்றி சொல்றாரு. இதையெல்லாம் கர்த்தர் படைத்தார். அவர் ஞானம் உள்ளவர், பராக்கிரமசாலி, அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். இதையெல்லாம் படைத்த தேவன் அவர் என்ன பண்றாரு? இதையெல்லாம் ஆளுகையும் செய்கிறார் என்று அங்கே யோபு தேவனுடைய ஞானத்தை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் அங்கே நம்ம சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதை பற்றி சொல்லுகிற போதுதான் இங்க 10வது வசனத்துல சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறாரு. அவர் பராக்கிரமசாலியும் ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார் என்று யோபு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அநேகர் இந்த உலகத்துல இந்த உலகம் எப்படி உருவானது, தேவன் தான் படைத்தார் என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் அதை தோண்டி எடுக்கிறதிலும் இந்த உலகத்தை அறிந்து கொள்ளுகிறதிலும் பரிசுத்த வேதத்தை ஆதாரமாக வைத்துதான் இன்னமும் அவைகளை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், வேதத்திலே தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்ததற்கும் அதற்கான ஆதாரங்களும் வேதத்தில் இருக்கிறது. இதை யோபு அப்போதே அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தை கர்த்தர் படைத்தார், அவர் ஞானம் உள்ளவர், இந்த உலகத்தை கர்த்தர் ஆளுகிறார், அவர் பராக்கிரமசாலி என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், இங்க இந்த அதிலும் ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது 8வது வசனத்துல சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று கூட நம்முடைய தேவனை பற்றி அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம முதல்ல படிக்கும்போது அவர் சமுத்திரத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் வருகிற போது கடலின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட தேவனை பற்றி நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் தேவனை பற்றிய அவருடைய புத்தியும் யோபுக்கு இருந்தது. ஆனாலும் அவருக்கு வந்த பாடுகளின் நிமித்தமாகவும் அவருக்கு வந்த இழப்புகள் நிமித்தமாகவும் அவர் இங்கே குழம்பி இருக்கிறதையும் இந்த அதிகாரத்திலே ஏற இறங்க தேவனை பற்றி நன்மையாகவும் பேசுகிறார், மறுபடியும் தீமையா அவருக்கு இடையூறு உண்டாக்குகிறவராகவும் அவர் யோசித்து இந்த அதிகாரத்துல பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது நாம் வாசிக்கிற போது 14 21 இருந்து பார்த்தோம்னு சொன்னா, எல்லாற்றுக்கும் கர்த்தர், நான் கர்த்தர் என்னை ஒரு கசப்பினால என் நிரப்பி இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு தீங்கு செய்து விட்டார், கர்த்தர் எனக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்டாரு, கர்த்தர் எனக்கு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறாரு, நான் கசந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி 18வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் அவர் 15வது வசனத்துல சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன் என்று அவர் கர்த்தருடைய இரக்கத்திற்கு கெஞ்சி ஜெபிப்பேன் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றார். அப்போ தேவனிடத்துல நமக்கு வருகிற எல்லா காரியங்களுக்காகவும் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நாம் தேவனிடத்திலே வாதாடாமல், தேவனிடத்திலே நியாயத்தை கேட்காமல், தேவனிடத்திலே நாம் எதிர்த்து நிற்காமல் அவருடைய இரக்கத்திற்கு கெஞ்சுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அனுகிரகம் நம்மை வாழ வைக்கும். அவரோட நாம் எதிர்த்து பேசுகிறதற்கு நாம் நமக்குள்ளே திராணி அற்றவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நியாயாதிபதி, அவர் ஒருவரே சர்வத்தையும் படைத்து ஆளுகிற கர்த்தராய் இருக்கிறபடினாலே நாமெல்லாம் மண்ணா இருக்கிறோம். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம தேவனிடத்துல எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அவரை கேள்வி கேட்காமல் அவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அதே போல
நாம் அடுத்து நாம் 22 இருந்து 24 வரையில நாம் படிச்சோம்னு சொன்னா, அவரை என்ன பண்ண, கர்த்தர் நாம யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, இங்க 22வது வசனத்தை படிச்சோம்னு சொன்னா, ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்கனையும் துன்மார்கனையும் அவர் அழிக்கிறார். ஏன்னா இங்க பில்தாத் சொல்லுகிறாரு, நீ பாவம் செய்திருப்ப, உன்னுடைய வம்சத்தார் பாவம் செய்திருப்பார்கள், ஆகையினால தான் கர்த்தர் உன்னை இங்க தண்டிக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் யோபு சொல்லுகிறார், எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் கர்த்தருக்கு உண்டு. அவர் நல்லோரையும் தீயோரையும் அவர் வாழ வைக்கிறவராயிருக்கிறாரு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவராயிருக்கிறாரு. இங்க சன்மார்கனையும் துன்மார்கனையும் அவருக்கு நான் நியாயம் தீர்க்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்று இங்க யோபு தேவனை பற்றி சொல்லுகிறார். உலகம் துன்மார்க்கன் கையில விடப்பட்டிருக்கிறது என்று யோபு தன்னுடைய விரக்தியிலே பேசுகிறதாகவும் நம்ம பார்க்க முடியும். அப்போ நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகிய ஆண்டவர் அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்கிற போது நாம் அவருடைய விருப்பத்திற்கேற்றாற் போல நம்மை விட்டு கொடுத்து நாம் அவருடைய இரக்கத்திற்கு கெஞ்சுகிறவர்களாகவும் அவரிடத்துல ஜெபிக்கிறவர்களாகவும் அவருடைய வேதத்தை தியானித்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அங்க யோபு இங்க சொல்லுகிற போது அதுதான் சொல்லுகிறார், சன்மார்கனையும் துன்மார்கனையும் அவர் அழிக்கிறார். அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் செய்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்தது நாம் அங்கே படிக்கிற போது என்ன சொல்றாருன்னா, 25வது வசனம் படிச்சோம்னு சொன்னா, 25வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையில, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம், அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய மன வலியையும் வருத்தத்தையும் இங்க பேசுகிறத நாம பார்க்க முடியும். காரணம் நான் சொன்னா, அவர் ஆரம்பத்துல அவர் செல்வ செழிப்போடவும் ஆசீர்வாதமாகவும் மன நிம்மதியோடவும் நல்ல ஒரு கனம் பொருந்திய மனுஷனாகவும் வாழ்ந்தார். ஆனால் அந்த வசதி வாய்ப்பும் அந்த அவருடைய பெருமையும் அவருடைய அந்த வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்களும் கொஞ்ச நாள்லயே மாறி போயிடுச்சு. 7 குமாரர்கள் மரித்து போனார்கள், 3 குமாரத்திகள் மரித்து போனார்கள், சொத்து சுகம் எல்லாம் அழிந்து போயிடுச்சு, அவருடைய சரீரத்துல வியாதி வந்துடுச்சு, எல்லாமே கண் நிமைக்கிற நேரத்துல மாறி போய்விட்டார். அதைத்தான் அவர் இங்க உதாரணமாக சொல்றாரு, என் நாட்கள் அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் தீவிரமா இருக்கிறது. அந்த காலத்துல தபால்கள் கிடையாது, இப்ப நம்ம பேசுகிறது போல ஒரு இமெயிலோ ஒரு மெசேஜோ வாட்ஸ்அப்போ கிடையாது. ஒரு செய்தியை என்னோட இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மனிதர்களை தான் உபயோகப்படுத்தினார்கள். ஒரு செய்தி அவர்கிட்ட சொன்னா அவரை குறிப்பிட்ட நேரத்துல நிற்காமல் ஓடி போய் அந்த செய்தியை சொல்லிட்டு வரணும். அவ்வளவு வேகமாக ஓடி போய் அந்த செய்தியை சொல்லுவார்கள் பழைய காலத்துல. ஆனா இங்க அதை தான் யோபு பயன்படுத்துகிறார். ஒரு அஞ்சற்காரன் எவ்வளவு வேகமா போய் ஒரு செய்தியை சொல்லிட்டு வருவானோ, அதை விட சீக்கிரமாக என்னுடைய வாழ்நாள் மாறிவிட்டது, என்னுடைய சூழ்நிலை மாறிவிட்டது, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மாறிவிட்டது, என்னுடைய சுகம் எல்லாம் மாறிவிட்டது, என்னுடைய மகிழ்ச்சி மாறிவிட்டது என்று இங்கே யோபு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மனுஷனுடைய வாழ்க்கை மாறி போயிட்டே இருக்குது என்று அங்கே அவருடைய சூழ்நிலைகளை அவருடைய வழிகளையும் அவருடைய வேதனைகளையும் இங்கே யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால இந்த அதிகாரத்துல நாம இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பாடுகளும் பிரச்சனைகளும் வலிகளும் வேதனைகளும் வருகிற போது அப்பப்போது நம்முடைய விசுவாசத்திலே கூட ஏற்ற குறைவுகள் வருகிறது, நாம் தேவனை தேடுகிறதிலே ஏற்ற குறைவுகள் வருகிறது, நம்முடைய சிந்தனையிலே மாற்றங்கள் வருகிறது. ஆனாலும் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய இரக்கத்திற்காக அனுதினமும் தேவனுடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு கெஞ்ச வேண்டியதுதான், ஜெபிக்க வேண்டியதுதான்.
கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டியதுதான். இதுதான் நாம் தேவனிடத்துல பெறுகிற ஒரு ஸ்லாக்கியம். அவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து அவர் நியாயாதிபதி, அவர் எதை செய்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் அடங்கி வாழ்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்த ஆண்டவரை காலையில உம்மை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.